எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம். தமிழகம் முழுக்க 2026 தேர்தலுக்கான களமானது மிக சூடு பிடித்து பரபரப்பான ஒரு அரசியல் களமாக மாறி இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. கிட்டத்தட்ட 7 மாதங்களுக்கு முன்பாகவே வியூகங்களின் அந்த பலமானது மிகப்பெரிய அளவுல தமிழ்நாடு முழுக்க தமிழ்நாடு அரசியல்ல எதிரொலிக்கிறதே நம்மால பார்க்க முடியுது. இப்படியெல்லாம் ஒரு புறம் அதிமுக, இன்னொரு புறம் திமுக, அந்த கட்சிகள் 2 பேரும் தங்களின் வாக்கு சதவீதத்தை உயர்த்துவதற்கான அனைத்து வேலைகளையும் வெகு சிறப்பா செஞ்சிட்டு இருக்காங்க. இந்த வகையில தமிழகம் முழுக்க மக்களுடைய எதிர்பார்ப்போடு இருக்கக்கூடிய ஒரு கட்சியா தாவேகா இருந்துட்டு இருக்கு. ஆனா தாவேகாவுடைய செயல்பாடுகள், நிலைப்பாடுகள் என்னவா இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, தாவேகா கட்சியை பற்றியான ஒரு சில பேச்சுகள் கணிசமா இருந்தாலுமே கூட தாவேகா தலைவரின் நிலைப்பாடுகள், செயல்பாடுகள் ஜீரோ அப்படின்னு தான் நம்மளால சொல்ல முடியும். தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் 2வது மாநில மாநாடு அறிவிச்சிருக்கிறாரு. அந்த மாநாட்டுல அவர் பேச போறாரு. ஆனா அந்த மாநாட்டுக்கு முன்பாக பல்வேறு விதமான பிரச்சனைகள், மக்கள் குறைகள் தமிழகம் முழுக்க இருந்தாலும் இதற்கெல்லாம் விஜய் அவர்கள் காது கொடுத்து அவர்களின் குறைகளுக்காக இவர் பேசியிருக்கிறாரா அப்படின்னு பார்த்தா இல்ல. அப்படிதான் நம்மளால பார்க்க முடியுது. இதுக்கெல்லாம் ஏன் விஜய் பேசணும் அப்படின்னு இங்க ஒரு சிலர் அவருங்க கட்சியில இருக்கவங்களே சொல்றதை பார்த்தாலுமே கூட, எங்க தலைவர் யார், அவர் இதுக்கெல்லாம் குரல் கொடுக்கலாமா, அவரின் தகுதி என்ன, இப்படியெல்லாம் அடையாளப்படுத்துறாங்க. இதெல்லாம் விஜய் அவருடைய பிம்பத்திற்கே எதிரான போய் முடியக்கூடிய ஒன்றாக இருந்துட்டு இருக்கு. சோ இதெல்லாம் ஒரு புறம் இருக்க, 12 நாட்களுக்கு மேலாக தூய்மை பணியாளர்கள் சென்னை மாநகராட்சியில் இருக்கக்கூடிய 2 ஜோன்களை தனியார் மயமாக்கப்பட்டதை எதிர்த்து போராட்டம் நடத்திட்டு வராங்க. அந்த போராட்டத்துல விஜய் அவர்கள் கலந்து கொள்வார் அப்படின்னு எல்லாராலும் தமிழ்நாடு முழுக்க பரவலா பார்க்கப்பட்டது. ஏன்னா வருங்காலத்துல ஒரு பேசக்கூடிய தலைவரா இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் இதுல கலந்துகிட்டா அந்த போராட்டம் பெரிய அளவுல இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது விஜய் அங்கு போகல. மாறா அங்க இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்கள்ல செலக்ட் பண்ணி, இப்ப எப்படி இன்டர்வியூ வச்சா ஒரு 15 பேரை நீங்க செலக்ட் பண்ணி கூப்பிட்டு போவீங்க, அந்த மாதிரி ஒரு 10 பேரை அழைச்சிட்டு போயிட்டு ஒரு ரூம்ல உட்கார வச்சு இதை கான்ஃபரன்ஸ்ல பொதுக்குழு பேசுற மாதிரி 10 பேர்கிட்ட பேசி உங்களோட குறைகளுக்கு நான் ஒரு அறிக்கை விடுறேன்ற மாதிரி ஒரு அறிக்கையை விட்டுருக்காரு. இது முழுக்க முழுக்க பார்க்கும்போது ஏதோ நம்ம பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு விஜய் அவர்கள் பண்ணியிருக்கிறாரு. பெரிய அளவுல இது பெரிய அளவுல கை கொடுக்காது அப்படின்னு தான் நம்ம பார்க்க முடியும். மக்களின் குறைகளுக்காக மக்கள் போராடுற இடத்துக்கு ஒரு தலைவர் போய் நின்று அதை பார்க்கறது எப்படி, அதை விட்டுட்டு போராடுறவங்களை ஒரு 10 பேரை அழைச்சிட்டு வீட்டுல பார்த்துட்டு குறை கேட்கறது எப்படி இருக்கும்? அது தவறான ஒரு நோக்கில விஜய் அவர்கள் செயல்படுகிறார் என்பதை நம்மளால பார்க்க முடியுது. இது ஒரு புறம் இருக்க, விஜய் அவர்களுக்கு தேசிய அரசியல்ல எந்த அளவுக்கு ஆதரவு இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இதற்கு முன்பாக பாஜகவில் இருக்கக்கூடிய அனைத்து தலைவர்களும் விஜய் அவர்கள் மேல ஒரு சாஃப்ட் கார்னர் வச்சிருந்தாங்க. குறிப்பா தமிழக பாஜகவிலுமே கூட விஜய் அவர்கள் மீது எந்த விதமான விமர்சனத்தை பெரிய அளவுல வைக்காம விஜயும் எங்கள் கூட்டணிக்கு வருவார் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப இந்த சமீப காலத்துல பாஜகவில் இருக்கக்கூடிய அனைத்து தலைவர்களுமே விஜயை வச்சு கீழ்னு கிழிக்கிறாங்க. ஏன்னு தெரியல. ஒருவேளை தெரிஞ்சிடுச்சு போல விஜய் அவர்கள் பாஜக கூட்டணிக்கு வரமாட்டாரு, அதனால அவர் என்ன நமக்கு எதிராக பேசும்போது நம்மளும் அவருக்கு எதிராக பேசலாம் அப்படின்னு பாஜகவில் இருக்கக்கூடிய பல மூத்த தலைவர்களும் இறங்கிட்டாங்க போல. அதற்கு உதாரணமா பாஜகவின் முன்னாள் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுமே குறிப்பிட்டு சொல்றாங்க, 11 நாட்கள் ஆச்சு, இப்பதான் விஜய் அவர்கள் தூங்கி எழுஞ்சிருக்கிறாரு போல, தூக்கத்திலிருந்து 10 பேரை அழைச்சு பேசியிருக்கிறாரு, இதெல்லாம் ஒரு தலைவருக்கான ஒரு இதுவா அப்படின்ற மாதிரி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் சொல்லி இருக்கிறாங்க. அதை தாண்டி பாஜகவில் ஒரு அறிவு பெறக்கூடிய ஒரு முகமாக இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் இருக்கிறார் என்றால், அண்ணாமலையை உருவாக்கியவர் தேசிய அமைப்பு செயலாளரான BL சந்தோஷ் அப்படின்ற இந்த பெயர் நம்ம தமிழ்நாட்டுல பரவலா பேசப்படும். அப்படி அவர் வரும்பொழுது அவர்கிட்ட தாவேகா பத்தி ஒரு கேள்வி கேட்கிறாங்க. அவர் அதுக்கு பெரிய அளவுல ரெஸ்பான்ஸே பண்ணல. தாவேகா தானே, அவங்க வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. சோ அதிமுக பாஜக இந்த கூட்டணி வலிமையா இருக்கும். அதே மாதிரி பாண்டிச்சேரியில அதிமுக பாஜக NR காங்கிரஸ் இந்த கூட்டணி வலிமையா இருக்கும். அதை தவிர தாவேகாவுக்கெல்லாம் இங்க இடம் இல்லை, நாங்க அதை பத்தி யோசிக்கவும் இல்லை அப்படின்ற மாதிரி போட்டு உடைச்சிட்டு போயிட்டாரு. இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது பாஜக முழுக்க முழுக்க தாவேகாவை தரைமட்டமாக்குவதற்கான ஒரு சில வேலைகளை இப்ப கையில் எடுத்திருக்காங்க அப்படின்னு தான் நம்ம பார்க்க முடியுது. தேசிய கட்சிகள்ல பாஜக கைவிட்டாங்க தாவேகாவை. அதற்கு அடுத்துதான் இன்னொரு பக்கம் காங்கிரஸ் இருக்கு.
காங்கிரஸ் உடைய நிலைப்பாடுகள் தாவேக்காவோடு ஒன்று போகக்கூடியவையா அப்படின்னு பார்த்தா தெரியல. இவங்களுடைய சித்தாந்தங்கள் வந்து மாறுபட்டவையா இருந்தாலுமே கூட விஜய் அவர்கள் வந்து தொடர்ந்து ராகுல் காந்தி அவர்களோடு ரொம்ப இணக்கமா இருந்துட்டு இருக்காரு. அதுலயும் அண்மை காலமா வந்துட்டு தாவேக்கா காங்கிரஸ் கூட்டணி வந்து தமிழகத்துல அமைய போகுது, அப்படி அமைந்தா என்ன மாதிரியான அரசியல் மாற்றங்கள் வந்துவிடும் அப்படின்னு இங்க பலரும் சொன்னாங்க. ஆனா அரசியலை மிக தெளிவா புரிஞ்சவங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னா, இந்தியா முழுக்க அது இந்தியா கூட்டணியா இருந்தாலுமே கூட தமிழகத்துல அது திமுக கூட்டணி தான். அப்படி திமுக கூட்டணியில தான் காங்கிரஸ் அங்கம் வகிக்கிறது. இதுதான் சட்டமன்ற தேர்தலில் மிக தெளிவாக எதிரொலிக்கும். திமுக வந்து எத்தனை காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் கொடுக்கிறதோ அவர்கள் அனைவரும் எம்எல்ஏயா வெற்றி பெறாங்க. அதே மாதிரி எத்தனை எம்பிக்கள் கொடுக்குறாங்களோ அவங்க அத்தனை பேரும் எம்பிகளா வெற்றி பெறாங்க. அப்போ முழுக்க முழுக்க காங்கிரஸை வெற்றி பாதையில் அழைத்து போவதற்கான அனைத்து வேலையுமே திமுக வந்து அச்சாரம் போட்டு செஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்க முடியுது. அப்படி இருக்கும்போது எப்படி காங்கிரஸ் வந்து நிரூபிக்கவே படாத ஒரு கட்சியோடு போய் கூட்டணி வைக்கும்? அது வந்து முழுக்க முழுக்க ஒரு கற்பனை உலகத்துல வாழக்கூடியவர்களுக்கு மட்டும் பொருந்தும் அப்படின்னு தான் நம்மளால பார்க்க முடியுது. அப்படி இருக்கும்போது தாவேக்க காங்கிரஸ் கூட்டணி வலுப்பெறுமா அப்படின்னு பார்த்தா நிச்சயமா வலுப்பெறாது. ஆனா ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஒருவேளை நாளை விஜய் அவர்கள் வந்து ஒரு கணிசமான வாக்குகளை, கணிசமான சீட்டுகளை பெறுகிறார் என்றால் யார் கூட்டணியில அங்கம் வகிக்கிறது? பாஜகவை கொள்கை எதிரின்னு சொல்லிட்டோம். இப்ப தேசிய அளவுல ஒரு கட்சி இருக்குதுன்னா தேசிய அளவுல இருக்கக்கூடிய ஒரு கட்சியோட போய் கூட்டணி வச்சுதான் ஆகணும். அப்ப தேசிய அளவுல இருக்கக்கூடிய கட்சியோட எந்த கட்சியோட கூட்டணி வைப்பாங்க அப்படின்னு யோசிக்கும் போது அப்ப நிச்சயமா இந்தியா கூட்டணியில விஜய் அவர்கள் வந்து அங்கம் வகிப்பார். ஏன்னா இந்தியா கூட்டணியின் கொள்கையோடு விஜய் அவர்களின் கொள்கை வந்துட்டு ஒன்றிணைந்து போகக்கூடிய கொள்கையா தான் இருக்குது. இடதுசாரி கொள்கைகளா இருக்கட்டும், பாஜக எதிர்ப்பு கொள்கையை வந்து விஜயும் வைத்திருக்கிறதால காங்கிரஸோடு இருக்கக்கூடிய இந்த கொள்கையோட விஜய் அவர்கள் வந்து உடன்பட்டு போறதால தாவேக்கா வந்து முழுக்க முழுக்க இந்தியா கூட்டணியில அங்கம் வகிக்கிறதுக்கான அனைத்து சிறப்புகளுமே இருப்பதா தான் நம்மளால பார்க்க முடியுது. 2026 தேர்தல் எப்படி எதிரொலித்தாலுமே கூட 2029 விஜய் அவர்கள் வந்து ஒரு தலைவராக இந்தியா முழுக்க பரிணமிக்கப்பட வேண்டும் என்றால் அவர் வந்து ஒரு தேசிய கட்சி ஒன்றை ஆதரிக்க வேண்டும். இன்னைக்கு தமிழ்நாட்டுல சீமான் இருக்கிறார், அவர் வந்து தனித்துதான் போட்டியிடுகிறார். எந்த தேசிய கட்சியும் ஆதரிக்கவில்லை, எந்த மாநில கட்சியும் ஆதரிக்கவில்லை. என்னதான் 8.2% வாக்கு சதவீதத்தை வைத்திருந்தாலுமே கூட சீமான் அவர்கள் மாநிலத்தில் அடையாளமான ஒரு கட்சி. ஆனால் தேசிய அளவில் ஒருமித்த கருத்தோடு ஒரு கட்சியோடு ஒன்றிணைய வேண்டும் என்றால் அப்ப தேசிய கொள்கையோடு ஒன்றிணைய வேண்டும். அப்படி விஜயின் கொள்கை பாஜகவின் கொள்கையோடு ஒன்றுபட்டதா என்று கேட்டால் இல்லை. முழுக்க முழுக்க பாஜகவின் கொள்கை எதிர்ப்போடு வந்த கட்சியாக தாவேக்கா இருக்கிறது. இதையெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது 2026 வரை விஜய் அவர்கள் வந்து ஒரு சாஃப்ட் கார்னரோட காங்கிரஸோட ஒன்றிணைந்து 2029 தேர்தலில் முழுக்க முழுக்க காங்கிரஸுக்கு ஆதரவாக விஜய் அவர்கள் மாறுவார். அப்படி மாறும் பொழுது அந்த கூட்டணியில திமுக அங்கம் வகிக்கிறது. திமுக தாவேக்காவும் ஒரே கட்சியில ஒரே கூட்டணியில அங்கம் வகிக்கிறதான வாய்ப்புகள் இருக்குமோ அப்படின்னு நம்மளால பார்க்க முடியும். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்படி இருக்கக்கூடிய நிலையில தாவேக்காவின் நிலைப்பாடுகள் எப்படி இருக்கிறதோ அதுதான் தொடர்ந்து தலைமுறை தாண்டி இந்த கட்சி நிற்பதற்கான அனைத்து வேலைகளையும் இப்போயிலிருந்து விஜய் அவர்கள் செய்ய வேண்டும் என்பதை தான் நம்மால் பார்க்க முடிகிறது. ஸோ தொடர்ந்து பார்ப்போம் விஜய் அவர்கள் நிலைப்பாடுகள் எப்படி இருக்க போகிறது. ஒரு காலமாக இந்த தாவேக்காவை செல்வதற்கான வேலைகளை செய்கிறாரா, இல்லை 2026 மட்டும் வலிமையாக இருக்க வேண்டும் என்ற வேலைகளை செய்கிறாரா என்பதை நாம் பொறுத்திருந்து தான் பார்ப்போம்.